ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, பிடிச்சவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டயத்தை பாக்குறீங்க, ஐயோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனை இடத்துல வந்திருக்கும். ஆனா ஜபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்னடா மணி ஓடுதா ஓடலையா, பேட்டரி ஓடுதா, பேட்டரி வீக்கா இருக்குதான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஓடுதுன்னா அவன் பிரேயர் லைஃப்ல குறைஞ்சிருக்கிறான். அவன் தனி ஜபத்துல குறைந்திருக்கிறதுனால ஈஸியா சொல்லிடலாம் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்கிறான் என்றார். அதே இது சிலர் 1 மணி நேரம் போறதே தெரியாது. சிலர் 1 மணி நேரம் போறது தெரியாது, 1 மணி நேரத்துல டான்னு முடிச்சுட்டு 1 மணி நேரம் முடிச்சுட்டோன்னு சிலர் வருவாங்க. சிலர் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படிலாம் உட்காருவாங்க. அந்த ஜபத்தின் ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி ஜப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து ஒரு மனுஷன் மெய் மறந்து மணியை பார்த்து ஐயோ 3 மணி நேரம் ஆச்சா அப்படிங்கிற இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள போயிட்டான்னு அர்த்தம். கூட்டமான ஒரு இரவு ஜபத்துல இருக்கிறது வேற, கன்வென்ஷன் கூட்டத்தில் இருக்கிறது வேற, குழு ஜபத்துல இருக்கிறது வேற. இப்ப இன்டர்நெட்ல நெட்ல ஜெபம் பண்றாங்க. இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அவங்க ஒரு பாயிண்ட். நல்லது, ஜெபிப்போம் சொன்னோன்னு அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இவங்க பாயிண்ட் சொல்லுவாங்க. உங்க ஆண்டு சோத்திரம் ஆண்டவர் நல்ல பிதாவேன்னு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அடுத்ததாக நம்ம தேசத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே. தனியா கட்டையா வெந்து காமிக்கணும். கூட்டத்துக்குள்ள இத்து போன செத்து போன கட்டை, ஈரமான கட்டையெல்லாம் எரியும். தனியா ஒரு கட்டையை போட்டு எரிச்சு பார்க்கும் போது அவர் கட்டையினுடைய தன்மை புரியும்.